வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 100 மேட்ச், கிட்டத்தட்ட 100 லீக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நைட்டு 11 மணிக்கு மென்ஸ் மேட்சும் 7:30 மணிக்கு உமன்ஸ் மேட்சும், அதாவது 7 மணி 15 நிமிஷத்துக்கு உமன்ஸ் மேட்சும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பயங்கரமாக இருக்கும் 100 லீகு. ட்ரேடிங்க்கு, ட்ரீம் 11க்கு எல்லாத்தையுமே பயங்கரமாக வந்து பிக் பண்ணலாம். எப்படின்னா இந்த லீகை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஒன் சைடும் ஒரு 60 to 70% வந்து ட்ரேடிங் மேட்சும், ஒரு 40% 30 to 40% வந்து ஒன் சைடட் மேட்சஸும் கொடுப்பாங்க. பட் ஒரு நல்ல ஒரு லீகாக இருக்கும் மோஸ்ட்லி. இதை பார்க்கும்போது மோஸ்ட்லி இதில் ஃபேவரட் டீம்ஸ் தான் அதிகமாக ஜெயிப்பாங்க. ஒரு ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா நம்ம மோஸ்ட்லி அஸ்ட்ரோ படி தான் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொதல் மேட்ச்சு போன வருஷம் சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஓவல் இன்விசிபிளுக்கும் லண்டன் ஸ்பிரிட்டுக்கும் 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 11 மணி PM லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் லண்டனில் இங்கிலாந்தில் வந்து நடக்குது. ஓகேங்களா? உமன்ஸ் மேட்ச் அங்கே தான் நடந்துச்சு, மென்ஸ் மேட்ச் அங்கே தான் நடக்குது. ரெண்டுமே மோஸ்ட்லி ஒரே மாதிரி டீம்ஸு, ஒரே மாதிரி கிரவுண்ட்ஸு, இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் நண்பர்களே. சரி, ஃபஸ்ட்டு லண்டன் ஸ்பிரிட் ஓவல் இன்விசிபிள் 11s தான். இதுலேயும் 11 பேர் விளையாடுவாங்க, இதுலேயும் 11 பேர் விளையாடுவாங்க. இது வந்து ஒரு 100 பால் டோர்னமெண்ட்டு. ஒரு ஓவருக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 பால் வீதம் சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு சில பவுலர்ஸ், நல்ல ஒரு ஸ்ட்ராங் பவுலர்ஸ், இல்லை 2 ஓவர்ஸ் கண்டினியூ பண்ணோம்னா இங்கே வந்து தொடர்ந்து ஒரு 10 பாலை போடலாம். அவங்க 2 ஓவர் கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்தமாரி ஒரு ரூல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் இது. ஓகேங்களா? சரி, லண்டன் ஸ்பிரிட். ஃபஸ்ட்டு லண்டன் ஸ்பிரிட்டை பற்றி பார்க்கலாம், அப்புறம் ஓவர் இன்விசிபிள் பற்றி பார்க்கலாம். லண்டன் இன்விசிபிளில் இந்த வருஷம் கேன் வில்லியம்சன் வந்து கேப்டன்சி பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அது வந்து எப்படின்னா இந்த 100 லீக் வந்து பொறுத்த வரைக்கும் 100 லீக்னு கிடையாது, இந்தியா IPL தவிர மிச்ச எல்லாத்துலேயும் கேப்டன்ஸ் வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க. அதனால் மேட்ச் நடந்து டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கேப்டன் யாருன்னே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். சரி, இது வரைக்கும் நடந்த இதை வச்சு பார்க்கும்போது கேன் வில்லியம்சன் வந்து லண்டன் ஸ்பிரிட் அணியை தலைமை தாங்கிறதாகவும், ஓவல் இன்விசிபிள் அணியை சாம் பில்லிங்ஸ் அவர்கள் வந்து தலைமை தாங்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. லண்டன் ஸ்பிரிட்டில் 11s வந்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், டேவிட் வார்னர், சீன் டிக்சன், வேன் மேட்சன், ஆஸ்டன் டர்னர், ஜேமி ஸ்மித், ரிச்சர்ட் கிளீசன், டேனியல் வார்னல், லூயிக் வுட், ஜஃபார் ஜோஹான், ரியான் ஹைஜின் அப்படின்றவங்களாம் வந்து லண்டன் ஸ்பிரிட்டில் வந்து விளையாடக்கூடிய 11 பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த ஆப்லேயும் வந்து இது வந்து விடலை. இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து எந்த ஆப்லேயும் பிளேயிங் லெவன் வந்து விடலை. ஏன் அப்படின்னா ஒரு 5 மேட்சஸ் முடிஞ்சால் தான் யார் 11ஸில் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்பயும் உறுதியான 11s எடுக்க முடியாது. ஒரு 9 to 10 பிளேயர்ஸ் யாராவது வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தோராயமாக எடுத்துடலாம். அதுக்கு 5 மேட்ச் முடியணும். இது வந்து ஒரு தோராயமான கணிப்பு, பாசிபிள் 11 அப்படின்னு சொல்லிட்டு நாமளே எடுத்துக்கிறது. ஓகேங்களா? ஓவல் இன்விசிபிளில் சாம் பில்லிங்ஸ், மைல்ஸ் முகமது, வில் ஜாக்ஸ், சாம் கரன், ஜார்டன் காக்ஸ், டாம் கரன், ரஷீத் கான், சயிக் முகமது, ஜேசன் பேரண்டாஃப், ஜஃபார் ஜோஹான், நாதன் சவுட்னர், இந்த 11 பேர்ஸ் தான் வந்து ஓவல் இன்விசிபிளில் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம எப்பயும் அஸ்ட்ராலஜி வச்சு தான் எல்லாத்தையும் கணிப்போம். அந்த வகையில் லண்டன் ஸ்பிரிட் இந்த ஓவல் இன்விசிபிள் இந்த வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து 11 மணி நம்ம நாட்டு டைமிங்க்கு அவங்க நாட்டில் வந்து 6 மணி 30 நிமிஷத்துக்கு வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, 6 மணி 30 நிமிஷத்துக்கு நாட்டால் சார்ட் அந்த இடத்தோடைய லோக்கல் டைம் வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு சார்ட்டு இது பண்ணுறோம். அந்த வகையில் போகும்போது லக்னம் வந்து தனுசு லக்னத்தில் வந்து இருக்குது. லக்னத்தில் வந்து சந்திரன் கிட்டத்தட்ட மூல நட்சத்திரத்தில் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தனுசு ராசியிலே வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? மிதுனத்தில் சுக்கிரன் குரு இணைவு, கடகத்தில் புதன் சூரியன் இணைவு, சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. ஓகேங்களா? இதான் வந்து நாளைய கிரக அமைப்பு. மோஸ்ட்லி வந்து ஒரு ஒன் சைடு மேட்ச்சுக்கு ஒரு சின்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தவிர்த்து ட்ரேட் ஆனாலும் ஒரு சின்ன ட்ரேடு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ட்ரேட் எதிர்பார்க்காம ஓரளவு ஒரு ஆவரேஜான ட்ரேடை வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்சில். சரி, இதில் வந்து யார் வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆள்னு கொடுத்துருங்க. நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணிக்கிறேன். அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் வந்து ஏன்னா நம்ம இந்த 100 வந்து மோஸ்ட்லி ஏதாச்சும் ட்ரீம் டீம் நம்மளால் முடிஞ்சால் ஒரு சில மேட்சஸ் வந்து கொடுக்கலாம். ஏதாச்சும் பிளேயர்ஸ் மாறுறாங்க அப்படின்னா ஒரு இது கொடுக்கலாம்.
ட்ரேடிங் டிப்ஸ் ஏதாச்சும் 1 or 2 நான் வந்து ஏதாச்சும் 1 or 2 கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, பெஸ்ட்டு பிளேயர்ஸாக அதாவது ட்ரீம் லெவலில் நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு யாரை வந்து பிக் பண்ணால் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லண்டன் ஸ்பிரிட் டீமில் கேன் வில்லியம்சன், டேவிட் வார்னர், வேன் மேட்சன், ஆஸ்டன் டர்னர், ரிச்சர்ட் கிளீசன், லூயிக் வுட் இவங்களாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்கள தவிர்த்து ஜாஃபார் சோக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவரை கூட நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொட்டேஷன் மெத்தடில். ஓவல் இன்விசிபிளில் மைல்ஸ் அகமட், வில் ஜாக்ஸ், சாம் கரன், ரஷீத் கான், சைக் முகமது, நாதன் சவுட்னர், ஜாசன் பேரண்டாஃப் இவங்களாம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, கேப்டனாக வந்து யார் பிக் பண்ணலாம், அல்லது விசியாக வந்து வைஸ் கேப்டனாக வந்து நம்ம யார் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, லண்டன் ஸ்பிரிட் டீமில் கேன் வில்லியம்சன் வந்து T20யில் பெரிய பலமான வந்து ஒரு அதிரடி ஆட்டக்காரர் இல்லை, ஒரு நிதானமாக விளையாடக்கூடிய ஆட்டக்காரர் தான். மேபி அவர் வந்து வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு 1 down 2 down அந்த மாதிரி தான் வருவார். இப்போலாம் வந்து மோஸ்ட்லி ஓப்பனிங்கே பண்ணுறாரு. ஸோ ஓப்பனிங் வந்தாலும் மாற்றி எதிர்பார்த்துக்கல. அந்த வகையில் கேன் வில்லியம்சன் வந்து நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லூயிக் வுட்டை வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரும் ஓரளவு ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் பவுலிங் சைடு எப்படி நீங்கள் கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, இந்த கிரவுண்ட் வந்து பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த கிரவுண்ட் வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், இது வந்து ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு இது, அதனால் அதிரடி ஆட்டக்காரர்கள் அன்ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் விளாட்றவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுப்பீங்க. இப்போ நம்ம ப்ரெடிஷன் தரோன்னா அதை வந்து நீங்கள் உங்கள் மெத்தடுக்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணால் மட்டும்தான் நிறைய வெற்றிகளை வந்து நீங்கள் குவிக்க முடியும். ஒரே பக்கத்தை மட்டும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி மட்டுமே ப்ரெடிஷன் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் காண முடியாது. ஓகேங்களா? சரி, கேன் வில்லியம்சன், இந்த பக்கம் லூயிக் வுட் பவுலர் சைடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா. சரி, ஓவல் இன்விசிபிளில் வில் ஜாக்ஸ், ஆல்ரவுண்டர் வில் ஜாக்ஸ், பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்றுல ஒரு கான்ட்ரிபியூஷனை ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் சிறப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா இதில் ஒரு விக்கெட் எடுத்து அங்கே ஒரு 30 ரன் 40 ரன் குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாதன் சவுட்னர் அவரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இவங்களாம் வந்து பவுலர்ன்றது தெரியுது, அவங்க எப்படி ஸ்பின் பவுலராக அவங்க பேர்லாம் பரிச்சயமான வந்து பேர்லாம் கிடையாது எனக்கு அந்தளவுக்கு. ஒரு நம்ம ப்ரெடிஷன் பார்க்கும்போது இவங்களோடலாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அதை வச்சு மட்டும்தான் நான் ப்ரெடிஷன் தந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், குழப்பமாக இருந்தால் இந்த இடத்த வந்து கவனமாக கவனிச்சுக்கோங்க. லண்டன் ஸ்பிரிட் டீமில் கேன் வில்லியம்சன், டேவிட் வார்னர், வேன் மேட்சன், ஆஸ்டன் டர்னர், ரிச்சர்ட் கிளீசன், லூயிக் வுட். ஓவல் இன்விசிபிளில் மைல்ஸ் அகமட், வில் ஜாக்ஸ், சாம் கரன், ரஷீத் கான், சைக் முகமது, ஜாசன் பேரண்டாஃப், நாதன் சவுட்னர் இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களாம் வந்து நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேப்டன் விசியாக லண்டன் ஸ்பிரிட் டீமில் கேன் வில்லியம்சன் அப்படின்னா லூயிக் வுட்டையும், ஓவல் இன்விசிபிள் டீமில் வில் ஜாக்ஸ் அல்லது நாதன் சவுட்னரை வந்து நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுபோல் அனைத்து மேட்சஸ்க்கும் தொடர்ந்து அப்டேட்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. மேலும் இணைப்பில் இருக்கிறதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களோட உழைப்பை போட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து வெற்றியை குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். இந்த 100 லீகில் வந்து எல்லாருமே நல்லா வந்து எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கமே. 100 லீக் மட்டும் இல்லாமல் எல்லா லீக்லையுமே ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றது தான் நோக்கம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.